வங்கிகள் கட்டணம் விதித்து உங்கள் இருப்பை நம்ம ஆட்டோ தோழர்கள் அனைவருக்குமான இந்த பதிவு. டெபாசிட் செய்ததை நம்ம ஆட்டோ ஃப்ரெண்ட்ஸுங்க டீ கடையிலயோ இல்ல ஒரு இடத்துல ஆட்டி போட்டு அப்படியே உட்காந்து பேசும்போது நம்ம ஒரு சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா? அதாவது இந்த சூழ்நிலையை பத்தி என்னடா இப்படி இருக்குது, ரீசார்ஜ் பண்ணா 28 நாள்ல முடிக்கிறானுங்க, கரண்ட் பில்லு இது பண்றானுங்க, 1.5 GB டேட்டா ஆரம்பிக்கும் போது ஸ்பீடா இருக்குது, எண்ட் ஆகும் போது ஸ்லோ ஆயிடுது, மறுநாள் யூஸ் பண்ணலாம்னு பார்த்து ஒரு நாள் விட்டு அந்த டேட்டா காணாம போயிடுது. இதெல்லாம் சும்மா நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா? இதெல்லாம் ஒருத்தர் பாராளுமன்றத்தில் டிஸ்கஸ் பண்ணிருக்காரு. அதுக்கான பெரிய ரிசல்ட்டும் கிடைச்சிருக்கு. ஏர்போர்ட்ல 10 ரூபாய். இப்போ இந்த டெலிகாம் கம்யூனிகேஷன்ல வந்து இந்த ஜியோ ஒன்று பாஸ் பண்ணிருக்காங்க. எதுக்காக சொல்றேன்னா, அடித்தட்டு மக்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பிளாட்ஃபார்ம்ல செருப்பு தைக்கிறாங்க இல்லையா, அவங்களோட பிரச்சனை என்னன்றத பார்த்து அடித்தட்டு மக்களை நிவர்த்தி செஞ்சோம்னா, அந்த பிரச்சனையை சரி செஞ்சோம்னா, அடுத்தடுத்து இருக்கிற மக்களுக்கு, அதாவது நடுத்தர மக்கள் வரைக்கும் இருக்கிறது. போன 5 வருஷத்துக்கு முன்னாடி நடுத்தர மக்கள் இருந்தவங்க இப்ப பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, அவங்கள கொஞ்சமா உயர்த்த முடியும். இதை பத்தி சட்டசபையில பேசுறதுக்கு இந்த 2026 தவிர விட்டுட்டீங்கன்னா சுத்தமா கிடைக்காது. கண்டிப்பா இந்த சட்டசபையில நம்மளை பத்தி, ஆட்டோக்காரங்கள்ல இருந்து நமக்கு கீழே இருக்கிறவங்க இருந்து எல்லாரையும் பத்தி மினிமம் அடிப்படை ஒரு பாத்ரூம் சொல்லுங்களேன். நம்ம ஆட்டோ ஓட்டுறோம் இல்லையா, நமக்கான பாத்ரூம் இந்த சென்னையில ஏதாவது ஒரு இடத்துல காமிங்க. பெட்ரோல் பங்க்ல, கேஸ் பங்க்ல போனா பூட்டு போட்டு வச்சுக்கிறாங்க. நமக்கே இப்படி இருக்குன்னா மகளிர்கள் வந்து ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களோட நிலைமை யோசிச்சு பாத்தீங்களா? நம்மளோட அடிப்படைய சட்டசபையில பேசுறதுக்கு நமக்கான ஒரு ஆள் அங்க இருக்கணும்னா மினிமம் ஒரு 10 பேரையாவது விவசாய சின்னத்துல இருந்து கொண்டு போய் அங்க நிப்பாட்டுங்க. தயவு செஞ்சு சொல்றேன், ஒரு வாட்டி நிப்பாட்டி தான் பாப்போமே. 15 வருஷமா கத்திட்டாங்க, ஒரே ஒரு வாட்டி நிப்பாட்டி பாப்போமே. நமக்கானதை என்ன மாத்துறாங்கன்னு பாருங்க. நன்றி.